எந்த செயல் செய்தாலும் அந்த இறையாற்றலுக்கு தெரியாத தப்பி செய்யவே முடியாது. எல்லா ஆற்றல்களையும், எல்லா செயல்களையும், எல்லா எண்ணங்களையும் அது வாங்கி இருப்பு வச்சிடும். வேண்டிய போது எடுத்தும் காட்டும். இது பிறப்பில இருந்து மனிதன் ஆயுள் முழுவதும் இம்மாதிரியான இயக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அது ஏற்பட்ட பதிவுகள் எல்லாம் கருமையத்தில் இருக்கும். இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னதாக எந்த ஆண் பெண் இருவரிலே இருந்து இந்த பிறவி வந்ததோ அவர்களுடைய கருமையத்தில் அடங்கி இருக்கக்கூடிய எல்லா செயல்களும், நினைவுகளும், பதிவுகளும் நமக்கு பிறக்கும் போதே ஒவ்வொரு குழந்தைக்கும் இருப்பாக, மூலதனமாக வரும். அதை ஹெரிடிட்டரி இம்பிரிண்ட் என்று சொல்வார்கள், மரபு வழி. அதோட வாழுங்காலத்துல செய்யக்கூடியதெல்லாம் சேர்ந்துட்டு வரும். இந்த 2 விதமான பதிவுகளும் ஒன்று சேர்ந்த கூட்டுதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம். இதற்கு மேலும் இல்லை, குறையறதும் இல்லை. இதற்கு ஏற்றவாறு அவ்வப்போது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், தேவைக்கு ஏற்றவாறு செயல்கள் உருவாகும். பாருங்க, புதுசு புதுசா இதை செய்யணும் அதை செய்யணும் என்ற எண்ணமோ செயலோ, அவைகள் எல்லாம் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்த வல்ல வினைகள் என்றதுதான் ஆகாமிய கர்மம். ஆகவே முன்பிறவியும் இப்பொழுது நடக்கக்கூடிய பிறவியும் இதற்கு பின்னால தொடர் பிறவிகளையும் இணைத்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பது கருமையம். இந்த கருமையத்தினுடைய உண்மையை மனதிலே தேர்ந்து கொண்டு அதை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். கருமையத்துல களங்கமில்லாத அதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு உரிய ஒழுக்கம், பழக்கம், நீதி உணர்வு, அதற்கு ஏற்ற நடைகள், இப்படி எல்லோரும் அதை பின்பற்றி நடப்புமையானால் வாழ்வு நலமாக இருக்கும், குடும்பம் நலமாக இருக்கும், நாடு நலமாக இருக்கும். இவ்வாறு நம்ம கருமையத்துல எவ்வளவு காலத்துல என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் பதிந்திருக்கின்றனவோ அவ்வப்போது ஏற்படக்கூடிய மனச்சூழல் அலைக்கு ஏற்ப தானாகவே வெளிவந்து கொண்டே இருக்கின்றனவல்லவா, இதைத்தான் எண்ணங்கள் சொல்றோம். அதன் பிறகு இதுவே உடல் செல்கள் மூலமாக அது சிறப்படைகிற போது செயல் ஆர்வமாக, எந்த செயல் மூலமாக அந்த பதிவு ஏற்பட்டுதோ அந்த செயலை செய்ய நம்ம உடல் இயக்கத்துக்கு, உடல் உறுப்புகளுக்கு தூண்டுதலாக நம்முடைய ஜீவகாந்த சக்திக்கு ஆற்றல் பெறும். அப்படி எந்த அனுபவமும் தனக்குள்ளாக வாங்கி இறுக்கி சுருக்கி வைத்திருந்து மீண்டும் காலம் வரும்போது அதை எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக நீதிமன்றம் தான் கருமையம்.